ஜோஹன் டேனியல்ஸ் ஃபெர்டினாண்ட் வில்டாஃப் அப்படிங்கிறவருக்கு மொத்தம் 3 பசங்க. அதுல ரெண்டாவதா பிறந்தவர் தான் இந்த ஹான்ஸ் வில்டாஃப் அப்படிங்கிற. இந்த ஃபெர்டினாண்ட் வில்டாஃப் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல மிகப்பெரிய ஒரு அயன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறவரு. சோ பெரிய பணக்காரரும் கூட. இந்த ஹான்ஸ் வில்டாஃப் அப்படிங்கிறவருக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்களோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. 12 வயசுல இருக்கும்போது அவங்களோட அப்பாவான ஃபெர்டினாண்ட் வில்டாஃபும் வந்து இறந்துடுறாரு. இந்த 3 குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அனாதையாடுறாங்க. அனாதையான குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்களை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இவங்க 3 பேருக்கும் ஒரு காம்பன்சேஷனா ஒரு ஜெர்மன்லயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹை ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அங்க 3 பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க படிச்சிட்டு இருக்கிற ஹான்ஸ் வில்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தன்னோட அறிவு வளர்த்துக்கிறாரு. பல லாங்குவேஜஸ் வந்து கத்துக்கிறாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலை விட்டு வெளியேறதுக்கு அப்புறம் எடுத்து பண்றதுக்கு எந்த ஒரு தொழிலும் கிடையாது. சோ அவர் வேலைக்கு தான் போயாகணும் அப்படிங்கிற காரணத்தினால சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு பிரஸ்டீஜிக்கான கம்பெனில, அதாவது வாட்ச் கம்பெனில அவர் வந்து ஒரு குவாலிட்டி செக்கரா வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது வாட்சர்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறாரு. அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பத்தி கத்துக்கிறாரு. சோ கத்துக்கிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் கம்பெனி வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் வந்தது. அவரோட நேரம்னு தெரியல. வேர்ல்டு வார் வந்ததுனால, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அவர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதா போச்சு. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் கம்பெனி வைக்கணும்னு சொல்லிட்டு விடாப்படியா நிக்கிறாரு. சோ வைக்கிறாரு அதே போல. ஆனா அதுல வந்து லோகோவோ பேரோ எந்த ஒரு இது இல்லாம போட்டு அவர் பாட்டுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு வந்து வித்துருவாரு. விற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அதுல வந்து ஒரு லைட்டா மாடிஃபை பண்ணிடுவாங்க. அவங்களோட பேரு லோகோ எல்லாம் போட்டு அதை வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. வித்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்தாதான் நம்மளும் வைக்கிற இந்த ஒரு இதுக்கு நம்மளும் விற்கக்கூடிய இந்த வாட்சஸ்க்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கறது முடிவு பண்ண அவரே அதுக்குன்னு தனியா பிரத்யேகமா ஒரு பேரை வந்து யோசிக்கிறாரு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு மேல யோசிச்சேன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சோ அதுல வந்து டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆனதுதான் அந்த பேரு. அவர் வந்து குதிரை வண்டியில போயிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து டக்குன்னு ஒரு பேர் வந்து ஞாபகத்துக்கு வருது. மக்கள் எல்லாத்துக்கும் ஈஸியா ப்ரொனன்சியேஷன் ஆகிற மாதிரியும் அதே சமயம் எல்லாரும் ஈஸியா சொல்ற மாதிரியும் வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த பேரை வந்து யோசிச்சாரு. அதுதான் சோ அந்த பேரை வந்து இந்த ஒரு பிராண்டுக்கு வச்சதுக்கு அப்புறம் சேல்ஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம். செமையா வந்து பயங்கரமா வந்து பீக்குக்கு போக ஆரம்பிச்சது. இன்னைக்கு அந்த ஒரு வாட்சை நம்ம கையில வாங்கி அணியிறோம் அப்படின்னா அது சாதாரணமா முடியாது. அந்த வாட்சை வாங்கி வச்சாலும் அது வந்து சீக்கிரமா வந்து மத்த வாட்சஸ் மாதிரி சீக்கிரமா செயலிழந்து போகாது. அதனால வந்து அந்த வாட்சுக்கு தனியா ஒரு மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கு. அந்த வாட்சஸ் வந்து இன்னைக்கு நீங்க வாங்கி வச்சாலும் ஒரு கோல்டுக்கு நிகரான ஒரு பொருளை தான் பார்க்க விடுவாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா அந்த வாட்சஸ் வாங்கி வச்சோம் அப்படின்னா அப்ரிசியேஷன் ஆகும், ஆகாது. அந்த ஒரு குவாலிட்டி வந்து அந்த வாட்சஸ் இப்ப ஏற்பட்ட பிராண்ட தாங்கக்கூடிய இந்த ஒரு பிராண்டுக்கு பேரு இந்த ரோலக்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.